வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்னு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. அந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மீது மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்று பரிசுத்த சபையிலே உலாவினார். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நாம் நேற்று முழுவதும் அவருடைய சன்னிதானத்திலே காத்திருந்து அவருக்கு செலுத்த வேண்டிய துதி பலிகள், காணிக்கைகள், சாட்சிகளை எல்லாம் சொல்லி அவரை மகிமைப்படுத்தினீர்கள். இன்றைக்கு ஒரு நாளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த வாரத்துக்குரிய நம்முடைய உலக பிரகாரமான தேவைகளுக்காக நாம் நம்முடைய வேலைகளும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம் எல்லாவற்றையும் நம்ம கையில் பிரயாசத்தை கொண்டு ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து நாம் அவருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை கேட்டு நாம் திருப்தியாக நாம் கடந்து போகலாம். சபை என்ற ஒரு பொருளை வைத்து நான் தொடர்ச்சியாக நான் பேச விரும்புகிறேன். ஆகவே ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் இதில் என்னோடு கூட ஒத்துழைப்பீர்கள் என்று சொன்னால் மிகுந்த நன்மைக்கு எதுவான காரியமாக இருக்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும் 5 நிமிடங்கள் இந்த செய்திகள் உங்களுக்கு வரும். நீங்கள் தயவுசெய்து அதை கவனமாக கவனிக்கும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்திக்கு போகலாம். இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி எபிரேயர் 10வது அதிகாரம் வசனம் 25. எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாக கவனியுங்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் அப்படின்னு எபிரேய சபைக்கு எழுதுகிற ஒரு வார்த்தையை நாம் கேட்கிறோம். இன்றைக்கு இருக்க உலகத்தில் சபை என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த கவனமாக நீங்கள் அந்த காரியங்களில் பங்கெடுத்தீங்கன்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? ஊழியம் ஒரு பக்கம் இருக்குது, சபை ஒரு பக்கம் இருக்குது. இவன் நீங்கள் அதில் குழம்பக்கூடாது. ஊழியமாக சபையா ஊழியமா? சரிங்களா? இப்படி நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதை இல்லைங்களா, ஒரு விதை, அந்த விதை தான் நம்மளுக்கு மரமாக மாறுது. இப்போ நீங்கள் விதையா மரமா, இல்லை மரமா விதையா அப்படின்னு நீங்கள் குழப்பத்தில் நீங்கள் இருக்கலாம். சரிங்களா? ஒரு சபை உருவாவதற்கு ஊழியம் அவசியம். நல்லா கவனிங்க. ஒரு சபை உருவாவதற்கு ஊழியம் அவசியம். ஆகவே அந்த ஊழியம் வளர்ந்த பிற்பாடு சபையாக மாறுகிறது. இல்லைங்களா? நீங்கள் பாருங்களேன், ஒரு விதை தேவைப்படுகிறது ஒரு மரம் வளர்வதற்கு. அந்த விதை என்ன செய்யுது? அது மரமான பிற்பாடு இதை போல விதைகள் 1000 விதைகளை நாம் பார்க்கிறோம். அதுபோல் ஊழியம் அவசியம். இந்த ஊழியத்தின் நிமித்தம் வருகிற சபையினாலே அநேக ஆத்துமாக்கள் இல்லைங்களா, அநேக ஊழியர்களை உருவாக்கக்கூடிய தன்மை சபைக்கு உண்டு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? சபையை அசட்டை பண்ணுறாங்க. இது மிகவும் வருந்தக்கூடிய ஒரு காரியம். சபைக்கு தலை யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். அவர் நமக்கு தலையாக இருக்கிறார், சபைக்கு தலையாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிறைய பேர் சபையை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இந்த ஒரு காரியம் நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் யோசிங்க. நீங்கள் சபைக்கு போன தேவ பிள்ளையா? நீங்கள் சபையை அசட்டை பண்ணுற தேவ பிள்ளையா? நீங்கள் தேவனுடைய பிள்ளை தான். அதெல்லாம் நான் மாற்று கருத்தே நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சபைக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வாரத்தில் 2 மணி நேரம் தான். ஆனால் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரத்தை தேவன் கொடுக்குறார். நீங்கள் இந்த 2 மணி நேரத்தை கூட நீங்கள் சபைக்கு கொடுக்காம நீங்கள் அதை உங்களுடைய சுயத்துக்காக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு ஏமாற்றுக்காரர்களாக இருக்கீங்க. கடவுளை வஞ்சிக்கிற ஒரு பிள்ளைகளாக தானே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் அதுதான் எபிரேய நிருபத்தில் எபிரேய சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். சபை கூடுவதில் சிலர் விட்டு அசட்டை பண்ணுறாங்க. நீங்கள் சங்கீதத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சபையை குறித்ததான வாஞ்சையும் வைராக்கியமும் தாகமும் அவருக்குள்ள அவ்வளோ அனலாக இருந்துச்சு.
நான் வருகிற நாட்களில் அதை பற்றி நான் சொல்லுவேன். உங்களுக்கு சபை, இயேசு கிறிஸ்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையை ரொம்ப நேசிக்கிறவராக இருந்தார். சும்மா உங்களை மாதிரினா என்ன மாதிரினா சபையில் நீங்கள் குறையே பார்த்துக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா இருக்காரு. இயேசு கிறிஸ்துவும் குறைய பார்த்தார், சபையில் இருக்க குறைய பார்த்தாரு. பார்க்கலையா? பார்த்தாருங்க. அங்கே என்னென்ன நடக்குன்னு குறைய பார்த்தார், கடிந்து கொண்டார். ஆனால் சபையை மிஸ்யூஸ் பண்ணலை, சபையை பிரதானமாக வைத்து கொண்டார். இன்னைக்கு நீங்கள் ஏன் சபைக்கு போக மாட்டீங்க? சபை உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிச்சா? சபை உங்களை ஏமாத்துச்சா? ஊழியக்காரங்க அவரோட உங்களை ஏமாத்திருக்கலாம். அதற்காக ஊழியக்காரர்கள் மேலே இருக்க அந்த கசப்பினாலே நீங்கள் சபையை இழக்கிற ஒரு தேவ பிள்ளையா? நல்லதில்லை, நல்லதில்லை. சபையை நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளையா நீங்கள் மாறுங்க. உங்கள் வேலை தான் உங்களுக்கு முக்கியம்னா நீங்கள் ஏதோ ஒன்று இழந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சரியான இன்னும் பாதையில் நீங்கள் போகலைன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் சிலர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க, சிலர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. சபை கூடி வருதலை அவங்க விட்டுறாங்க, இழக்கிறாங்க. காரணம் என்ன? நான் உங்களுக்கு சொல்ல இன்னைக்கு ஒன்றே சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். சரிங்களா? சபையை நீங்கள் விட்டு விடுறதுக்கு காரணம் ஒன்று உங்களுடைய குறை தான். நீங்கள் பாஸ்டர்கிட்ட குறை கண்டுபிடிக்கலாம், விசுவாசிகிட்ட குறை கண்டுபிடிக்கலாம், எத்தனையோ குறை நீ ஊழியத்தில் குறை கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் சபையை நீங்கள் இழக்கிற ஒரு பிள்ளையாக இருந்தால், சபையை கூடி வருதலை நீங்கள் அசட்டை பண்ணுகிற ஒரு தேவ பிள்ளையாக இருந்தால், உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு தவறான ஒரு காரியம் இருக்குது. அதனால தான் நீங்கள் தேவன் சபைக்கு தலையாக இருக்கிற அதை நீங்கள் அசட்டை பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. அதனால தான் நீங்கள் அதை அசட்டை பண்ணுறீங்க. தேவ பிள்ளையே, நான் உங்களுக்கு அன்பாக கேட்குறேன். உங்கள் பக்கத்தில் எந்த சபையோ, அது ஓலை கொட்டையோ, சீட்டு போட்ட சபையோ, இல்லை நல்ல அலங்காரமான ஒரு சபையோ, இல்லை மரத்து கீழே உட்கார்ந்துருக்க ஒரு சபையோ, எந்த சபையாக இருந்தாலும் அதை கனப்படுத்துவது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஏன்னால் தேவன் அந்த சபைக்கு தலையாக இருக்கிறார். அதனால் நீங்கள் அசெப்ட் பண்ணாதீங்க. யார் மேலே இருக்க கோபத்தை சபை மேலே காட்டாதீங்க, யார் மேலே இருக்க வெறுப்பை சபையில் காட்டாதீங்க. இயேசு கிறிஸ்தவங்க அந்த சபைக்கு தலையாக இருக்கிறார் என்ற அந்த முழு உணர்வையும் நீங்கள் உங்கள் மனசில் வச்சு சபையை கனப்படுத்துங்கள், சபையை செல்வதற்கு ஆயத்தப்படுத்துங்கள். ஆண்டவர் அதற்குரிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாக கொடுப்பார். ஜெபம் பண்ணுமா? தேவனே, நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட எங்களை உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்குறோம். நீர் சபைக்கு தலையாக இருக்கிறேன், அதை நாங்கள் கவனித்து நாங்கள் சபையை கனப்படுத்த கிருபை தாழ்த்துகிறோம். இப்படி பரிசுத்த கரத்திலே கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே.